அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. பெண்கள் எப்படி சாதிக்கலாம், அப்படியே நம்ம சாதிக்கணும் நினைச்சாலும் நிறைய காரணங்கள், நிறைய தடைகள், நிறைய போராட்டங்கள், இதெல்லாம் மீறி எப்படி நம்ம சாதிக்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குற மாதிரி இன்னமும் நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும், நிறைய பெண்கள் சாதிக்கணுன்றது என்னோட ரொம்ப பெரிய ஆசை. இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறதுனால இன்னும் 4 பெண்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம வியாழக்கிழமை நம்ம பூஜை ரூம் க்ளீன் பண்ணோம் இல்லையா, அந்த வீடியோ தான் அப்படியே ரன்னிங் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா க்ளீனிங் வீடியோ காட்டுங்க சிஸ்டர், க்ளீனிங் வீடியோ போடுங்கன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா க்ளீனிங் வீடியோ நான் போடாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த க்ளீனிங் பண்ணுறோம் அப்படின்னா அதை மொபைலில் வச்சு ஸ்டாண்டை வச்சு எடுக்கணும், இன்னொன்று கையில் எடுக்கணும். ஏன்னா வெறும் ஸ்டாண்ட் இருந்தால் மட்டும் போதாது, அது அடிக்கடி நான் ஒரு பக்கம் கையில் எடுக்கணும், திருப்பி அதில் ஸ்டாண்டில் போடணும். இதே மாதிரி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நான் மொபைலை கையில் வச்சுக்கிட்டே ஒரு க்ளீனிங் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுன்னா உங்களுக்கு க்ளீனிங் வீடியோ அடிக்கடி காட்ட மாட்டேன். ஏன்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே கூட வாய்ஸ் கொடுத்துருக்குறேன். அதே க்ளீன் பண்ணும்போது இன்னுமே கஷ்டமாக இருக்குன்றதுனால தான் காட்டல. சரி, இருந்தாலும் நிறைய சகோதரிகள் க்ளீன் பண்ணுறதை காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா ஒரு வேளை செய்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வேலை வந்துடுது, அடுத்த வேலை செய்கிறேன், அதுக்கப்புறம் இன்னொரு வேலை வந்துடுதுன்னு சுகன்யா டிப்ஸ்லேருந்து அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நான் என்ன ரீசன், நம்ம ஏன் இப்படி ஒரு கிச்சன்லேயும் பூஜை ரூமாக இருக்கட்டும், நம்மளோட ஹாலாக இருக்கட்டும், எதுக்கு நம்ம பெண்கள் உள்ளுக்குள்ளே அடைஞ்சிக்கிட்டு இருக்கோன்னு எனக்கு தெரில. உள்ளுக்குள்ளே இருக்கலாம், நான் தப்பே சொல்லலை. எனக்குமே கூட நல்லா வெளியில் போகிறது பிடிக்காது. ஏன்னா எனக்கு அலைகிறது, ஏன்னா நம்ம வீடை எப்படிலாம் வச்சுக்கணும் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே இருங்க, தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்குல்ல, அதை ஏன் நீங்கள் வெளியிலே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? உங்களால் முடியாதா? எத்தனை பெண்கள் இப்போ பாலாம்பிகை தான் வரப்போகிறாங்க உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு அழகாக யோசிச்சு சொல்கிறீங்க. நீங்களாம் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்களே கிடையாது. இவ்வளோ உங்களுக்கு ஒரு மைண்ட் பவர் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் இவ்வளோ உங்களை அப்படியே லேசியாக நினச்சிக்கிட்டு ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது, நான் என்னால் சுறுசுறுப்பாக இருக்க முடியலன்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நம்மளில் நிறைய பேருக்கு நிறைய திறமைகள் இருக்குது. யாருக்குமே திறமை இல்லைன்னு சொல்ல முடியாதுப்பா. இவ்வளோ ஏன் நான் இவ்வளோ தூரம் பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறேன், பூஜை ரூம் ரொட்டீன் பண்ணுறேன்னு இவ்வளோ வேலைகளை என்னை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்குலாம் நிறைய பேர் செய்கிறாங்க. எவ்வளோ அழகாக வைக்கிறாங்க. ஒரு வரலட்சுமி நோன்புக்கெலாம் நான் பார்த்துருக்குறேன் யூடியூப்பில், ஒரு சின்ன ஷார்ட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அதை க்ளீன் பண்ணி அந்த தாயாருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த எப்படி சொல்கிறது, அந்த டெக்கரேஷன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அதில் பார்க்குறேன், நான் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன். அவ்வளோ பெரிய கிராண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. செலவு நீங்கள் யோசிக்கலாம், அவங்களுக்கு ஆசை இருக்குது செலவு பண்ணுறாங்க, நமக்கு இல்லை, நம்மளால் எப்படி பண்ண முடியும்னு யோசிக்கலாம். இருக்கிற சின்ன இடமா இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படியோ வேணாலும் வச்சுக்கலாம். அது நம்மளோட எண்ணத்தை பொறுத்து. அடப்போ நம்ம என்னத்தை பண்ண, நமக்கே போர் அடிக்குது, நமக்கே டென்ஷனாக இருக்குது, இருக்கிற வேலையே பத்தலை அப்படின்னு யோசிச்சு ஒன்று நமக்குள்ளே சண்டை, அதாவது வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறது, இல்லை குழந்தைங்களை திட்டிடுறது, இல்லை கணவர் சரியில்லைன்னு சொல்கிறது. அதாவது நீங்கள் நிரூபித்து காட்டுங்க. இப்போ நானே என்ன பண்ணுவேன் தெரியுமா? இப்போ வீட்டு வாசலில் பெரிய குழம்பு போடுவேன். இப்போ சண்டே லீவு தானே அப்படின்ட்டு தூங்க மாட்டேன். அன்னைக்கு தான் பார்த்தா பெரிய குழம்பு போடுவேன். வாசலில் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி இவ்வளோ பெரிய குழம்பு இன்றைக்கி எதுக்கு போட்டிருக்கேம்மா அப்படின்னு கேட்பாங்க. ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா எனக்கு அது பிடிச்ச வேலை. இப்போ யாரும் பார்த்தாங்கன்னா ஐயோ சூப்பராக இருக்கே அப்படின்னு அரை மணி நேரம் உட்காந்து என்னை பாராட்ட போகிறது கிடையாது. அதுக்காக அவங்க பாராட்டணுன்றதுக்காக நான் எதிர்பார்த்து செய்ய போகிறதும் கிடையாது. எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதை நான் தெளிவாக பண்ணுறேன், இது 4 பேர் அந்த 5 செகண்டு தான் பார்ப்பாங்க. அப்படி திரும்பி பார்த்துட்டு அப்படியே போவாங்க அவங்க வேலைக்கு. ஏன்னா அவங்களுக்கு அவசரமான வேலைகள் இருக்கும் இல்லையா? ஆனால் எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன். ஏதோ சாதித்த மாதிரி ஒரு எண்ணம். அந்த மாதிரி எல்லாருக்குமே நிறைய ஆசைகள், நிறைய கனவுகள், நம்ம இப்படிலாம் சாதிக்கணும். அதாவது அவங்களோட ஸ்கூல் டேஸில் போய் பார்த்தோன்னா ஒருத்தர் பரதநாட்டியத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க, ஒருத்தர் பாட்டு பாடுறதுல ஃபேமஸாக இருப்பாங்க, ஒருத்தர் ட்ராயிங் பண்ணுறதுல ஃபேமஸாக இருப்பாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஜாமெண்ட்ரி பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா வாசனையாக இருக்கும், அவ்வளோ ஒரு சுத்தமாக வச்சுருப்பாங்க. அதுதான் அவங்களோட டெக்கரேட்டிவ் பர்பஸ். அதாவது அந்த டெக்கரேஷன் தான் அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் தொடருது. அப்படி ஈவனாக வச்சுக்கணும். நம்ம
ஃபேமிலி இப்படி தான் வச்சுக்கணும், நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம இவ்வளோ சுத்தமாக இருக்கணும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா saree கட்டியிருப்பாங்க, அவ்வளோ அழகாக அப்படியே மடிப்பு கலையாமல் கட்டியிருப்பாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலை பார்த்தாலும் saree வந்து கலையாது. அது எப்படி தானோ தெரிலப்பா, உண்மையாகவே எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 4 நைட்டி மாற்றிடுவேன். ஏன்னா அவ்வளோ எனக்கு ஈரமாயிடுது, அந்த பாத்திரம்லாம் கழுவுறேன்னா திருப்பி ஈரமாயிடுது உடம்புக்கிட்ட. அதனால் என்ன பண்ணிடுறேன்னா மாற்றிடு. இந்த மாதிரி நிறைய திறமைகள் நிறைய பேருக்கு. அதவே நம்ம பிஸ்னஸாக மாற்றினா யோசிச்சு பாருங்கள். இப்போ எனக்கு கோலம் நல்லா போட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ட்ராயிங் வந்து அதிகமாக நான் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கோலத்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு கோலம் நல்லா போட வருதுன்னா இதுவே ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். அப்போ இப்போ நீங்கள் ஊறுகாய் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊறுகாயே ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். இல்லை எனக்கு saree கட்ட தெரியும், சாரியை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த saree பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லை எப்படி சிஸ்டர் இதெல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு எப்படி சிஸ்டர் பண்ண முடியும்னா மார்க்கெட்டிங். அந்த மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே உங்களால் முடியும். இருந்த இடத்துல இருந்தே நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை, உங்கள் வீட்டில் இருந்தே எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். ஒன்று சொல்கிறேன், யூடியூப்பில் எவ்வளோ கேவலமான வீடியோஸ்லாம் வருது, அதை நீங்கள் யோசிக்காதீங்க. ஆனால் நல்ல வீடியோஸ் யூடியூபால் எத்தனை பெண்கள் இன்றைக்கி முன்னிலைக்கு வந்திருக்கிறாங்க தெரியுமா? பெண்களை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன டிப்பு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ ஃபோட்டோஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு உட்டனில் இருக்கும். அந்த மாதிரி உட்டனில் இருக்கும்போது என்ன ஆகும்னா நல்லா அந்த மழை பெய்கிற சீசன்லலாம் பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி அந்த ஃபோட்டோவோட லைஃபே வந்து அப்படியே போகிற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து பின்னாடி ஒரு மாதிரி இருக்கும், அதை மாற்றிடுவோமா சேஞ்ச் பண்ணிடுவோமான்னு தோணும். அதுக்கு நம்ம ஒரு சின்ன டிப்பு ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக நம்ம ஃபோட்டோவை நல்லா மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுலில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ரொம்ப காய விட்டுட்டேன், அவ்வளோலாம் காய விட தேவையில்ல. லைட்டாக அப்படி சூடு ஏறும்போது அதில் நம்ம கற்பூரம், தீபாரதனை காட்டுற கற்பூரம் போட்டுக்கோங்க. அந்த கற்பூரம் போட்டுட்டு நல்லா நம்ம ஃபோட்டோ ஃப்ரண்ட் சைடாக இருக்கட்டும் பேக் சைடாக இருக்கட்டும் ஆல்ரெடி வந்து அந்த சந்தனம் குங்குமம்லாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி லைட்டாக தொட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப சொதன்னு பண்ணாமல் லைட்டாக தொட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதோட வாசனையுமே நல்லா மெயின்டைன் ஆகும். அது மட்டும் இல்லை நல்ல கிளாஸி ஃபினிஷிங்காக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு 2 சைடுமே அப்ளை பண்ணும்போது நல்லாவே லைஃப் கொடுக்கும். அதே மாதிரி இந்த பூச்சி தொல்லைகள் இதெல்லாம் வராது. இப்போ ஏற்கனவே நான் இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள், அந்த ஃபோட்டோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு உடன் பாலிஷ் மாதிரியே நமக்கு ஒர்க் ஆகும். ரீசெண்டாக ஒரு 3 மந்த்தாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க. சரி இப்போ பெண்களை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன், அவங்க நேம் தெரியல, அந்த சிஸ்டர் ஒரு டெய்லர்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்டிச்சஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அந்த ஃபோனில் வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு ஒரு வீடியோ கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை இப்போ பிஸியாக இருப்பாங்க இல்லையா, இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ வேலைக்கு ஆண்களும் வேலைக்கு போயிடுவாங்க, பெண்ணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணும் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போது பூஜை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். பூஜை பண்ணனால தான் அவங்க நல்ல நிலைமைக்கு போனாங்கன்றதும் அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வீட்டில் இருந்து ஒரு பூஜை பண்ண முடியாது. ஏதாவது பரம்பரையாக அந்த வரலட்சுமி நோன்பு ஏதோ ஒரு பூஜை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்களால இந்த ஒரு சுச்சுவேஷனில் பண்ண முடியாதுன்றனால வீட்டில் அதாவது பூஜை பண்ணுறதுக்குன்னு ஆளை வந்து செட் பண்ணுவாங்க. அப்படி வந்து அந்த சிஸ்டர் வந்து அவங்க ஒருத்தர் வீட்டுக்கும் போய் அந்த வரலட்சுமி நோன்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு முருகன் பூஜையாக இருக்கட்டும், கந்தசஷ்டி பூஜையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த டெக்கரேஷன் பண்ணுறது, அந்த டெக்கரேஷன் பர்பஸையும் பண்ணி அதையும் ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே எனக்கு ஞாபகம் இல்லை பேர். ஏன்னா அவங்க ஸ்டிச்சஸ் பண்ணதும் ஒரு பிஸ்னஸ், அவங்க வந்து டெக்கரேட் பண்ணாங்க இல்லையா, இப்போ நான் பண்ணுற மாதிரி டெக்கரேஷன் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் போய் பண்ணி கொடுக்குறது. டெக்கரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ பழங்கள் நார்மலாக ஒரு தட்டில் பழங்கள் இருக்கிறதுக்கும் அவங்க வந்து கவர் பண்ணி அதுக்கு மேலே வந்து இந்த பர்த்டேக்கெலாம் வரும் இல்லையா, ஒரு ரேப்பர் மாதிரி வரும்ல, அந்த இதை வந்து நல்லா முடிச்சு போட்ட மாதிரி காமிச்சு அதை ஒரு யூனிக்காக காமிச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து வரலட்சுமி நோன்பாக இருக்கட்டும், எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் அந்த பூஜைக்கு தனியாக கட்டுவாங்க. தனியான நல்லா செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து அந்த வேலைக்கு போகிற பெண்ணும் ஆணும் வந்து அந்த குடும்பத்தார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தீபாரதனை மட்டும் காமிச்சு பூஜையை ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏன்னா எல்லாரையுமே அந்த டைமிங்கில் வந்து வரவேற்கணும், வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் போட்டு கொடுக்குறது. ரிட்டன் கிஃப்ட்ஸ்னால் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அதை வந்து அதுக்குன்னு ஒரு பேக்கேஜ் செட் பண்ணி அந்த பேக்கேஜை போட்டு கொடுக்குறது. இப்போ அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில பெண்கள்லாம் இப்போ வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கேன், ரிட்டன் கிஃப்ட்ஸ் போடுறதே ஒரு தனி வேலையாக செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் அந்த கமெண்ட்டையும் போய் பார்க்குறேன், பார்த்தா இதெல்லாம் தேவையா, ஒரு வாழைப்பழத்தை போட்டு கொடுக்க வேண்டியதானு ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிலர் ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ பெருசாக கொடுப்பாங்களான்னு கேட்குறாங்க. அதை வச்சு ஒரு குடும்பம் நல்லாயிருக்கு, அதை வச்சு அந்த பெண் வந்து அவங்களோட முயற்சியை காட்டுறாங்க, அவங்களோட நல்ல விஷயங்களை வெளி உலகத்துக்கு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லை,
அதனால் ஒரு நல்ல மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது, அவங்களோட வாழ்வாதாரமும் அதில் அடங்கியிருக்கு. அதனால் எடுத்தவங்க அவுத்தோன்னு ஒரு வீடியோவாக இருக்கட்டும், ஒரு ஷார்ட்ஸாக இருக்கட்டும் தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா? இப்போ நார்த் இந்தியன்ஸ்லாம் நம்ம குறை சொல்கிறோம், அவங்களாம் எவ்வளோ பூஜை பண்ணுறாங்க தெரியுமா, எவ்வளோ உழைப்பாளிகளாக இருக்காங்க தெரியுமா. வெறும் அவிச்ச காய்கறிகள் மாதிரி சாப்பிட்றாங்க, பார்த்தா அவ்வளோ உழைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் உழைப்பாங்க போல். வீட்டில் பார்த்தா அவ்வளோ பாத்திரங்கள் இருக்காது, நம்மளை மாதிரி பாத்திரங்கள் இருக்காது, வீடு இருக்காது, இருக்கிற இடங்க கிடைக்காது. அப்படி இருந்துமே அவ்வளோ உழைக்கிறாங்க. அடுத்தவங்கள நம்ம குறை சொல்லி தான் நம்ம வளராமல் இருக்கிறோமோன்னு எனக்கு தோணுது. சரி, பெண்களை பற்றி சொன்னீங்களேக்கா, இப்போ இந்த கதைக்கு ஏன் போனீங்கன்னா இதுக்கும் காரணம் இருக்குது. எதுக்காக நான் இந்த கதையை சொன்னேன்னா, நம்ம வந்து பக்கத்து வீட்டை பற்றி பேசுகிறது, இல்லை நம்மளோட வெல்விஷரை பற்றி பேசுகிறது, நம்மளோட எப்படி சொல்கிறது, நமக்கு தெரிஞ்சவங்கள பேசுகிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸை பேசுகிறது, இப்படி குறை பேசுகிறாங்க. காசிப் பேசி நம்மளோட சுய கௌரவத்தை நம்ம இழக்கிறோம். ஏன்னா நமக்கு என்ன விஷயம் தெரியும். இப்போ நீங்கள் கோலம் போடுறீங்கன்னு வைங்களேன், அந்த கோலம் போடுறதே ஒரு ஆர்ட்டாக மாற்றுங்களேன். அந்த ஆர்ட்டை எப்படி சொல்கிறதுனா, ஒரு கோலம் போடுறது ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு கோலமாவெலாம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்குலாம் கோலம் போட வரமாட்டேங்குது. அதை ஒரு கோலமாவு மிக்ஸ் பண்ணி ரெடி டு மிக்ஸ் அப்படின்னு ஒரு கோலமாவு விற்கலாம். இல்லை எனக்கு வந்து நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னா நல்லா சமைச்சு எதனாலும் எனக்கு பிரியாணி சமைக்க தெரியுமா அது செய்யலாம், இல்லை எனக்கு ஊறுகாய் சமைக்க தெரியுமா இதை பண்ணலாம். என்னென்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நமக்கு நல்லா அதில் கை தேர்ந்திருப்போம்ல, நமக்கு பிடிச்சி செஞ்சுருப்போம். இப்போ நிறைய பேர் மகாலட்சுமி நோன்புக்கெலாம் அவ்வளோ தூரம் கும்பிட்றாங்க, அவ்வளோ தூரம் செய்கிறாங்க இல்லையா. அப்படி செய்கிறத சிம்பிளாக கூட செஞ்சுருக்கலாமே. ஒரு சின்ன செம்பில் கலசம் வச்சு அந்த கலசத்தில் ஒரு மஞ்சள், அதாவது தேங்காயில் மஞ்சள் தடவி கூட கும்பிட்டுருக்கலாம். ஏன் அவ்வளோ கிராண்டாக செய்கிறாங்க? நம்மளோட கௌரவத்தை அதில் மேம்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் செய்கிறாங்க. இன்னொரு விஷயம், நமக்கு பிடிச்ச ஒரு தாயாரை நம்ம எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக வழிபடலாம் அப்படின்றதுக்காகவும் அந்த மாதிரி செய்கிறாங்க. அப்படி தனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம். ஏன்னா யூடியூப் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஊறுகாய் செய்கிறீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஊறுகாய் சாப்பிட்றாங்கப்பா. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீட்ரூட்டில் ஊறுகாய் செய்யலாம். இப்போ பிரண்டையில் ஊறுகாய் பார்த்தீங்க, அது வந்து புதுசாக தோணுச்சு இல்லையா. அதே மாதிரி இப்போ நான் லாஸ்ட்டில் அந்த வீடியோ காட்டுறேன், மார்க்கெட்டிங்னா என்ன, நீங்கள் எப்படி உங்களோட வியாபாரத்தை நீங்கள் மேலோங்கலாம், எப்படி வீட்டில் இருந்தபடியே எப்படி செய்யலான்றதை லாஸ்ட்டில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட நிறைய திறமைகளை வளர்க்குறது மட்டும் இல்லாமல் நிறைய சம்பாரிச்சிடலாமா. ஒருவேளை இப்போ ரீசெண்டாக கூட எண்ணெய் விற்று பல ஆயிரம் சம்பாதிச்சிருக்காங்க, பல லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னு அதில் ஒரு காசிப் பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் மாவு அரைச்சே கோடீஸ்வரன் ஆகிட்டாங்களா அப்படின்னு அதில் ஒரு காசிப் பேசினாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தச்சு ஒரு ப்ளவுஸு 15,000 அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஆரி ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே அந்த பெண்ணோட கழுத்து எவ்வளோ வலிக்குன்றதை அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா காசிப் பேசுகிறத விட்டுட்டு உங்களுக்கு என்ன திறமை, ஏதாவது ஒரு விஷயம் திறமையாக இருக்கும் இல்லையா, அந்த விஷயத்த புதுசாக பண்ணுங்கள். இப்போது இந்த குபேர பானை நீங்கள் பார்க்குறீங்க, இதே குபேர பானையை நார்மலாக ஒரு மண் கலரில் நீங்கள் பார்த்து காமிச்சாங்கன்னா உங்களுக்கு அது பளிச்சுன்னு தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. அது ஒரு சாதாரண ஒரு பானை, கேட்டால் அது குபேர பானைன்றீங்களே, இதுக்கு இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்களேன்னு சொல்லுவாங்க. அதுவே அந்த சிஸ்டர், இது ஏதோ ஒரு பெண்ணோட கைவண்ணம் பட்டு தான் அந்த பானை குபேர பானையாக மாறி இருக்குது. சாதாரண மண்பானை என்ன ஆச்சு, குபேர பானையாக மாறி இருக்குது. அப்போது நம்மளோட எண்ணங்களை மேற்கொள்ளணும். இப்போது அந்த டிசைன் பண்ணி அதை கொடுத்ததுனால இந்த குபேர பானை நான் 150 ரூபாய்க்கு மேலே வாங்கினேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி நம்ம ஒரு தனித்தனியாக நீங்கள் ஒரு பானை வாங்கினீங்கன்னா 20 ரூபாய் 15 ரூபாய் இப்படி வச்சுருந்தா கூட 60 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். அதே பானையை 150 ரூபாய் அப்படிங்கும்போது அதுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருக்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்களை யோசிக்கணும், என்ன செய்யலாம். இப்போ செடி வளர்க்க தெரியும்ப்பா அப்படின்னா எவ்வளோ, இப்போ திருநெல்வேலி சைட்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்லாம் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. திருநெல்வேலி சைட்லேருந்து இல்லை மதுரை சைடோ நம்ம கிராமங்கள்லேருந்து எவ்வளோ தரமான விதைகள் கிடைக்குது, அதை ஒரு சேல் பண்ணலாம். சரி, இப்போ மார்க்கெட்டிங்னா என்னென்னு காட்டுறேன். இது நார்மலாக நான் கடையில் வாங்கின ஒரு பூண்டு, சரியா. இந்த பூண்டு உங்களுக்கு பார்க்க எப்படி தெரியுது, ஒரு லூஸில் நம்ம வாங்கியிருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே மாதிரி ஒரு பேக்கேஜிங் கொடுத்து நான் காட்டுறேன். இந்த பூண்டை பார்க்கும்போது உங்களுக்கு திடீர்னு நான் எனக்கு அந்தளவு பூண்டு இல்லை, இருக்கிறத வச்சு காமிச்சிருக்கிறேன். இப்போ இதை பார்க்கும்போது இன்னும் கவரேஜ் பண்ணியிருக்காங்க, இதோட ரேட் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நினைப்போம். அது மட்டும் இல்லாமல் சுத்தமாக அதை அந்த பூண்டு நல்லா க்ளீன் பண்ணி அதை காட்டும்போது அது இன்னும் பளிச்சுன்னு ஆகுது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இன்னும் காட்டுறேன் பாருங்கள், அடுத்த ஷீட்டு வச்சு காட்டுறேன் பாருங்கள், அது இன்னுமே ஒரு தெளிவான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பேக்கேஜிங் தெரியும். இதுதான் மார்க்கெட்டிங்.
அது மட்டும் இல்லை, அந்த கவரில் ஒரு டிசைனிங் போட்டு இந்த மாதிரி பூண்டுலாம் விற்கிறாங்க. இப்போ நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இந்த மார்க்கெட்டிங்கை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி நம்ம தரமாக காமிக்கும்போது நல்லாயிருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இந்த பூண்டு ஆர்கானிக் பூண்டு, இந்த பூண்டு வந்து சுற்றி வயல்வெளி படங்கள் போட்டு இல்லை பசுமாடு படம் போட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் உண்மையை சொல்லணும். அதுக்காக நம்ம போட்டு ஆர்கானிக்குன்னு சொல்லிட்டு கண்டதை காட்டக்கூடாது, அதில் உண்மை இருக்கணும். இப்போ இந்த ஊறுகாய் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒரு கடையிலேருந்து தெரிஞ்சவங்கள்ட்டேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு இந்த ஊறுகாய் சாப்பிட்ற ரொம்பவே பிடிக்கும். அது என்னன்னா, ஒரே ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக அவர் கொடுத்துருக்கிறாரு, ஒரு சின்ன ஷாப்லேருந்து வாங்கியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அதே ஊறுகாயை நம்ம மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்படி ஒரு பானை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் குபேர பானை வச்சுருக்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன். இந்த குபேர பானையில் என்ன பண்ணணுன்னா, இதிலே ஊறுகாய் நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊறுகாயை செட் பண்ணிவிட்டு மேலே நல்ல ஒரு கிளாத் போட்டுட்டு, அதில் ஒரு நான் சும்மா அதை காட்டுறேன், அதில் நல்ல கிளாத் போட்டு நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சுருக்கு மாதிரி போட்டு அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் போட்டு, அதாவது தரமான ஊறுகாய், அதில் விளம்பரப்படுத்துறதுக்கு தரமான ஊறுகாய், நம்மளோட ஆர்கானிக் ஊறுகாய் அப்படின்னு நீங்கள் காட்டணும். அது மட்டும் இல்லாமல் அதில் டேஸ்ட்டு ரிச்சாக இருக்கணும். அதுக்காக போட்டுட்டு இந்த அஜினமோட்டோவை அள்ளி போடுறது, அதுக்கப்புறம் டேஸ்ட்டு ரிச் பண்ணுறேன்னு கண்ட கலரை சேர்க்குறது, ஏன்னா அந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது. வியாபாரம் மேலோங்கணுன்றதுக்காக கண்ட விஷயத்தை நம்ம கலந்தோன்னா நிறைய குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிட்றாங்க இல்லையா, அதை நம்ம செய்யக்கூடாது. நம்ம ரியலாக செய்யணும், நம்ம செய்கிற விஷயத்த ரியலாக பண்ணணும். இதை எப்படிக்கா சேல் பண்ணுறது, நாங்கள் செஞ்சிடறோம் இதெல்லாம் பண்ணிடுறோன்னா, உங்கள் கடையிலேருந்து பக்கத்தில் உங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு கடை இருக்கும் இல்லையா, அந்த கடையில் ஒரே ஒரு பாட்டில் கொடுங்க, அதை முன்னாடி வைக்க சொல்லுங்கள். உங்கள் பேக்கேஜிங் ரிச்சடாக இருக்கணும். அந்த கடையில் கொடுத்துட்டு, அண்ணா இதை வந்து சேல் பண்ணுங்க, நீங்கள் சேல் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு பைசா கொடுத்தா போதும், நல்லா ஒரு கேரண்டீடாக நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, நான் இது தெரிஞ்சதை காட்டுறேன். அந்த மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாட்டிலில் ஊறுகாயும் கொடுத்து, அதை நீங்கள் வர்றவங்களுக்கு இதை கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் பார்வையாக அவங்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊறுகாயை பார்த்துட்டு கேட்பாங்க. ஏன்னா ஊறுகாயெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கே வந்து அந்தளவுக்கு ஓட மாட்டேங்குது. ஏன்னா டேஸ்ட்டு அந்த கிராமத்தோட டேஸ்ட்டு இல்லை, மிஷின் மேடுங்கிறனால அவ்வளோ டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது அது அவங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் ரிச்சாக இருக்கும். அதுக்காக கலர் பானையில் கொடுக்கணும்னு நினைக்க வேண்டாம். நார்மலாக மண்பானையில் சுத்தம் பண்ணி 2 நாள் ஊற வச்சு கொடுக்கலாம். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பேக்கேஜிங்லாம் பண்ணி கொடுக்கும்போது, ஏன்னா மண்பானையில் இந்த நாள் வரைக்கும் யாரும் ஊறுகாய் கொடுத்ததில்லை. நீங்கள் இப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது எல்லாருக்குமே அது புதுசாக தெரியும். இது ஆக பழசு தான், ஆனால் புதுசாக தெரியும். இந்த மாதிரி தான், இதுதான் மார்க்கெட்டிங். இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற பொருட்களை நல்லா நம்ம தரமாக காட்டும்போது எல்லாரோட பார்வையுமே படும். நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இன்னொரு விஷயம், எடுத்தோடனே வளர்ந்துடலாமா அப்படின்னா கண்டிப்பாக வளர முடியாது. நிறைய கஷ்டப்படணும், திடீர்னு வியாபாரமே ஓடாது, யாருமே அதை வாங்கியிருக்க மாட்டாங்க, யாருமே அதை பலன் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு அதை செய்வீங்க. வீட்டில் உள்ளவங்க கூட இது எதுக்கு உனக்கு தேவையா, வீட்டில் ஒழுங்காக சாப்பாடாக்கதே இருக்க வேண்டியதானன்னு கூட சொல்லுவாங்க, குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்க வேண்டியதானன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு கணவருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு வீட்டில் யாராருக்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அவங்கள எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஏன்னா நம்மளாம் மல்டி டேலண்டட் உமன்ஸ், நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். எதை வேணாலும் செய்யலாம், சாரீ பிஸ்னஸ் பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்கிற ஒரு சில வேலைகள் எல்லாருக்குமே பலன் அளிக்கிறதா இருக்குது. இன்னும் வேணும்னா, இன்னும் வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த பொருட்களை விளம்பரப்படுத்தணும் அப்படின்னா யூடியூப் மூலியமாக கூட விளம்பரப்படுத்தலாம், வீட்டிலேருந்தே பண்ணலாம். இல்லை அப்படின்னா கடைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கடைகளுக்கு கொடுத்து நீங்கள் விளம்பரம் பண்ணலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சதை செய்யுங்க, அதை யூனிக்காக செய்யுங்க. நம்ம நினைப்போம், என்ன நினைப்போன்னா, நம்ம செய்கிற விஷயம் பெருசாக இருக்குது, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம்னு நினைப்போம். மற்றவங்களுக்கு அது 1 மினிட் அவ்வளோதான். அந்த 1 மினிட் கூட உருப்படியாக பார்க்க மாட்டாங்க, தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. யூடியூப்பாக இருக்கட்டும், ரியல் லைஃபாக இருக்கட்டும், இதுதான் உண்மை. அதனால் மற்றவங்க பாராட்டுவாங்களே, நம்ம இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுருக்கோமேன்னு யோசிக்காதீங்க. நம்ம தட்டில் நம்ம செஞ்ச சாப்பாடோ இல்லை அதாவது அந்த ரெசிபியை வைக்கும்போது கூட அதை சாப்பிட்டுட்டு அடடா அப்படிலாம் அந்த செகண்டு தான், அடுத்த நிமிஷம் மறந்துடுவாங்க. அதனால் நம்ம செஞ்சிட்டோமேன்னு நினைக்காம அடுத்தடுத்து போராடணும். கொஞ்சமாவது கஷ்டப்பட்டால் தான் நம்மளால், அதாவது நம்ம திறமையை வளர்த்துக்கலான்னு கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய சம்பாரிச்சிடலாம்னு நினச்சிக்கிட்டு இறங்காதீங்க, உங்களோட திறமையை காட்ட போகிறீங்க. அப்படி யோசிச்சுக்கோங்க. ஒரு 4 பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, இவ்வளோ சொல்கிறேனே, நான் இவ்வளோ பண்ணுறேனே, கிட்டத்தட்ட 1 வருஷம் இந்த யூடியூப்பில் பட்டிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து ஒத்த பைசா கூட என் கைக்கு இன்னும் வரல, சரிங்களா? இதுதான் உண்மை. அதுக்காக நான் வந்து என் திறமையை நான் வளர்க்காமல் இருக்க போகிறதோ
இல்லை அப்படியே முடங்கி போடுறதோ கிடையாது. என்னோட திறமையை நான் 4 பேர் காட்டுறேன். 4 சகோதரிகள் அவங்களுக்கு இது உதவியாக இருக்கும். கண்டிப்பாக இதை கேட்டு 1000 பேருக்கு இது போய் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 2 பேர் கண்டிப்பாக முன்னேற மாட்டாங்களா? கண்டிப்பாக முன்னேறுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் இதெல்லாம் நான் செய்கிறேன். இன்றைக்கி நிறைய சகோதரிகள் அனுப்புன கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கணும்னு நினச்சேன். ஐம் சாரி, மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த விஷயம் எனக்கு முக்கியமாக பட்டது. அதனால தான் இந்த விஷயத்தை நான் இன்றைக்கி கொண்டு வந்தேன். அடுத்து நாளைக்கு விளக்கு எப்படி சுத்தம் பண்ணலாம், அப்புறம் அபிஷேகம் பண்ணுறதை பற்றி கேட்டிங்க. அது என்ன கருப்பா அப்படின்னு யோசிங்க. அது என்னன்றது ரொம்ப 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 பழமையான ஒன்று, எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒன்று. இருந்துச்சு, இப்போ இல்லை. அது ரொம்ப 10 பைசா செலவு இல்லாத ஒரு பொருள். அது என்ன, அது அபிஷேகமாக என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த தாயாருக்கு நேற்று பண்ணியிருந்த இல்லையா, அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்னக்கா இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு யோசிச்சிங்க. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிற, இவ்வளோ தானே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு அபிஷேகம்னு சொல்ல முடியாது. சொன்னேன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. எல்லார் வீட்லேயும் இருந்த ஒரு பொருள் இப்போ ஆனால் இல்லை. சரிங்களா? அது என்ன விஷயன்றதை கண்டுபிடிங்க. அவ்வளோதான், வீடியோ எடுக்க வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.